நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்வீட்டை விட வீட்டிலே செஞ்சு கொடுத்து அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுக்கும் பிடிக்கும்ல. அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பேனில் நெய் விட்டு பாதாம் பிசின் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருள்னே சொல்லலாம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அரைச்ச பொடியை உருகின நெய்யில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உருக்கி வச்சுருக்கேன் நெய்யை, அதில் வந்து ஊற வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ அதே பேனில் நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஹெல்த்தியாக பண்ண போகிறோன்றனால எல்லா பொருளுமே நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் சேர்த்துக்க போகிறோம். அதையும் வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கசகசை இருக்குது, அதையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ட்ரை கோகோனட் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரை கோகோனட் சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை கோகோனட் தான் சேர்த்துருக்கோம். அதே பேனில் வெல்லம் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து பாகு பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம முக்கியமாக ஊற வச்சுருக்க பாதாம் பிசினை அந்த வெல்லத்தோடவே லைட்டாக கொஞ்சம் நேரம் வேக வைக்கவும் போகிறோம். ஏன்னா பாதாம் பிசின் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி பட்டுச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப ஒவ்வொன்றில் நல்லா இருக்காது. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸ் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பாதாம் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதை உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஏலக்காய் தூள் போட்டுட்டு கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். இது சூடாக இருக்கும் போதே லைட்டாக அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா ஷேப் நல்லா வந்துடும். இதை நம்ம வந்து பிஸ்கட் மாதிரி கூட சாப்பிட்லாம். பாதாம் பிசின் இதில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ்.